சந்தைப்படுகை உள்ளிட்ட கிராம பகுதிகளில் வெள்ளம் புகுந்துள்ளதால் மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை, கொள்ளிடம் ஆற்றங்கரையோர கிராமங்களுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் அங்குள்ள மக்கள் மீட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அண்மைச் செய்தியில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுந்தரமூர்த்தி இணைகிறார். வணக்கம் சுந்தரமூர்த்தி, விவரம். வணக்கம் மாலதி. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமா உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த உபரி நீர் வெள்ள நீர் அனைத்தும் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றின் வழியே கடலுக்குள் அனுப்பப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி மயிலாடுதுறை மாவட்டத்தின் கொள்ளிடம் ஆற்றில் 1,40,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப கொள்ளிடம் ஆற்றை பாத்தீங்கன்னா சிட்டு கிராமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில கிராமங்கள் உண்டு. அதாவது ஆற்றுக்குள்ளே படுகை பகுதியில் இந்த கிராமங்கள் அமைஞ்சிருக்கு. சந்தைப்படுகை, நாதல் படுகை, முதலைமேடு திட்டு, வெள்ளை மணல் உள்ளிட்ட கிராமங்கள் இந்த இதுல இருக்கு. ஆயிரக்கணக்கான வீடுகள் உள்ள இந்த கிராமங்கள்ல வீடுகளெல்லாம் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா நாதல்படுகை கிராமத்திற்கு செல்ற சாலையை கடந்து தண்ணீர் செல்றது. இதன் காரணமாக அந்த சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள்லாம் அவங்க உடைமைகளை எடுத்துக்கிட்டு அவசரமா முகாம்களுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கும் பட்சத்துல இந்த கிராமங்களுக்கு உள்புறம் இருக்க பகுதி மக்களையும் வெளியேற்றக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. கால்நடைகள் அங்கங்கே கரையோரம் கட்டப்பட்டிருக்கு. இந்த கால்நடைகளுக்கு முகாம் அமைத்து அதற்கும் தீவனம் வழங்கணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. வீடுகள் இருந்து வெள்ள மக்களுக்கு பாதுகாப்பா அழைத்து செல்ல வாகனங்களும் ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க. மாலதி. சுந்தரமூர்த்தி, கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.